லக்ன கொடுப்பினை வந்து 1, 3, 5, 9 தொடர்பு கொள்ளுது சார். ஆனா தசை வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளுது. இப்போ அவங்க திருமணம் பத்தி கேள்வி கேட்குறாங்க. இத பத்தி கொஞ்சம் விளக்கம் சார். லக்கண கொடுப்பினைங்கிறது 1, 3, 5, 9 காட்டும்போது இது வந்து உயிர்ப்பற்றான கொடுப்பினை. இந்த உயிர்ப்பற்றான கொடுப்பினை உள்ளவர்களுக்கு பொருள்பற்றான திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா இந்த உயிர்ப்பற்றான விஷயங்களை வந்து பிரச்சனையை கொடுக்கும். அவங்க வந்து பொருளை அதிகமாக விரும்ப மாட்டார். இது இங்கே உயிர்ப்பற்றான விஷயங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால திசாபுத்தி அந்த உயிர்ப்பற்றான விஷயங்களை வர அவர் ஸ்ட்ரகிளாக அனுபவிப்பார். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகும், அல்லது மேரேஜுக்கு முன்னாடி தடை ஏற்படும், செகண்ட் மேரேஜ் நடக்கும். அதனால் லக்கண கொடுப்பினை பொருள்பற்றா இருந்து உயிர்ப்பற்றான திசாபுத்தி நடந்துச்சுன்னா அவருக்கு உயிர்ப்பற்றான விஷயங்கள் நடக்கும்போது அவருக்கு கஷ்டமாக தெரியும். ஏன்னா லக்கண கொடுப்பினை பொருள்பற்று இல்லையா, அவருக்கு அது கஷ்டமாக தெரியும். அதே உயிர்ப்பற்றான ஒரு நபருக்கு பொருள்பற்றான திசாபுத்தி நடந்துச்சுன்னா அவருக்கு அது கஷ்டமாக தெரியும். உயிர்ப்பற்றானவர்களுக்கு உயிர்ப்பற்றான திசாபுத்திகள் நடந்தால் அது நன்மையாக முடியும். பொருள்பற்றானவர்களுக்கு பொருள்பற்றான திசாபுத்திகள் நடந்தால் அவங்களுக்கு நன்மையாக நடக்கும். இப்படித்தான் நம்மளுடைய திசாபுத்தியை போய் அதில் போய் கனெக்டிவிட்டி பண்ணணும். இப்போ என் பையன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 5, 9 சுக்கிரன் ஸ்டார் சுக்கிரன் சாப்பிலே இருக்கான். அவனுக்கு லக்ன கொடுப்பினை 1, 5, 9 காட்டு. அவனுக்கு கடுமையான உழைப்புள்ள தொழிலை அவனுக்கு நம்ம சிபாரிசு செஞ்சோம்னா அவனால் செய்யவே முடியாது. அவனை போய் ஒரு இசையை கற்றுக்க, சினிமாவை கற்றுக்க, ஒரு டான்ஸை பற்றி படிச்சுக்க அப்படின்னா 5ஆம் பாவ ரிலேட்டடான வேலைகளை கொடுத்தா சந்தோஷமாக செய்வாங்க. அதனால் லக்கண கொடுப்பினை எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அவனுக்கு உயிர்ப்பற்றான தொழில் பொருள்பற்றான தொழில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த லக்கண கொடுப்பினை பொருள்பற்று காட்டிட்டு நம்ம உயிர்ப்பற்றான தொழிலில் போய் செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அது அவனுக்கு சூட் ஆகாது. இப்போ எனக்கு லக்கண சப்ளாடு 3, 6க்கு தொடர்பு கொண்டுச்சு. 3ங்கிறது உயிர்ப்பற்றான தொழில் தானே, 6ங்கிறது பொருள்பற்றான தொழில் தானே. எனக்கு 2 அம்சம் இருக்கிறதுனால நான் 2ஐயுமே செய்வேன். இதே இது வெறும் உயிர்ப்பற்று மட்டும் காணிச்சுன்னா உயிர்ப்பற்றத்தை நான் செய்ய முடியும், பொருள்பற்று செய்ய முடியும். புரியுதா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகுத்து பார்க்க பழகணும். அந்த பகுத்து பார்க்கறதுதான் பல கோணத்தில் நம்ம யோசிக்க பழகணும். அந்த யோசனை வந்தாதே நம்ம கண்டதை படித்தவன் பண்டிதனாவான் அப்படின்னு சொல்கிறோம். கண்டதைன்னா கண்ட புஸ்தகம் படித்தவன் பண்டிதனாக முடியாது. கண்ணால் கண்ட விஷயங்களை அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டவன் சிறந்த பண்டிதன். அதனாலதான் கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறோம், கண்ட நூல்கள் நிறையா படித்தா நீ பெரிய ஆளாக ஆயிடுவ அப்படின்ட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ படிக்காதவங்களாம் கண்டுபிடிக்கலையா? அதுதான் லக்னம் சார்ந்தும் சாராமலும் யோசிக்கணும். ஒரு விஷயத்தை 2 கோணம் 3 கோணத்தில் பார்க்க பழகணும். இத்தனை நூற்றாண்டாக எல்லா விஷயமும் லக்கணம் சார்ந்து தான் பார்க்குறாங்க. நம்ம ஜோதிட வரலாற்றில் இதுக்கு முன்னாடி யாரும் லக்கணம் சாராமமாக பார்த்துருக்காங்களா? பார்க்கல சார். பாஸ்கரா முறையில் மட்டும்தான் இந்த ஆங்கிளில் பார்க்குறோம்.